மணத்தக்காளி ஃப்ரை செய்யலாம். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சூடானதும் கடுகு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், வெள்ளை உளுந்து 1/2 டீஸ்பூன். கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு செவந்ததும் சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம், நீளமாக கட் பண்ண பச்சை மிளகாய் 3, சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு பல் 20, பாசிப்பருப்பு 1/4 கப்பு, கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற மணத்தக்காளி கீரை 3 கப்பு சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுடலாம். கீரையில் இருக்கிற தண்ணியிலேயே 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிடலாம். கீரையும் நல்லா வெந்துருச்சு. தேவையான அளவு உப்பு, தேங்காய் துருவல் நல்லா கலந்துருவோம். மணத்தக்காளி கீரை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.